குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கால்ரிட்ஜினுடைய பயோகிராஃபியா லிட்டரரியாவினுடைய சாப்டர் 17. நமக்கு பயோகிராஃபியா லிட்டரரியாவில் பிஜிடிஆர்பி சிலபஸ் சாப்டர் 14 அண்ட் சாப்டர் 17. இதில் நம்ம சாப்டர் 14 ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இது சாப்டர் 17. இது ரெண்டையும் படிச்சிங்கன்னா பிஜிடிஆர்பி காலரிட்ஜினுடைய பயோகிராஃபியா லிட்டரரியா என்ற இந்த கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ஃப்ரம் யூனிட் 10 நமக்கு முடியும். இப்போது பயோகிராஃபியா லிட்டரரியா சாப்டர் 17. இந்த சாப்டரில் காலரிட்ஜ் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி, அவருடைய பொயட்டிக் டிக்ஷன், அவருடைய ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சாப்டர் 14 ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். லிரிக்கல் பேலட்ஸ் என்பது வேர்ட்ஸ்வொர்த்தும் காலரிட்ஜும் சேர்ந்து அவர்கள் இருவரினுடைய பொயட்ரியினுடைய கலெக்ஷன் லிரிக்கல் பேலட்ஸ். அந்த லிரிக்கல் பேலட்ஸுக்கு வேர்ட்ஸ்வொர்த் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதினார். அந்த ப்ரிஃபேஸில் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி, பொயட்டிக் டிக்ஷன், கவிதை எழுதுவதில் உள்ள அவருடைய தியரியை பற்றி சொல்கிறாரு. அந்த தியரியில் சில பகுதிகளை காலரிட்ஜ் ஒத்துக்கொண்டாலும் பல பகுதிகளை அவர் மறுக்கிறார். அந்த மறுப்பதற்காக அவர் எழுதின புத்தகம் தான் இந்த பயோகிராஃபியா லிட்டரரியா என்ற புத்தகம். இது நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். இப்போது இந்த சாப்டரில் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி ஆஃப் பொயட்டிக் டிக்ஷனை காலரிட்ஜ் எக்ஸாமின் பண்ணுறாரு. அதில் வேர்ட்ஸ்வொர்த்தை கொஞ்சம் நல்லா புகழவும் செய்கிறார். அவர் பொயட்டிக் டிக்ஷனை ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருந்து, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஒரே மாதிரி எழுதிக்கிட்டு இருந்த ஒரு டல் பொயட்டிக் டிக்ஷனை இவர் ரீஃபார்ம் பண்ணார், வேர்ட்ஸ்வொர்த் ரீஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அணிகள் இருக்கு இல்லையா, அவைகளையும் மெட்டஃபர்ஸ் இவைகளையும், இந்த ஒரிஜினல் பாயிண்ட்ஸ் ரொம்ப அருமையாக ஃபிகர்ஸையும் மெட்டஃபர்ஸையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த பேட் பாயிண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இதை சும்மா எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு மெட்டஃபர், ஏதாவது ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை போட்டு எழுதி அதனுடைய தன்மையே டீஜெனரேட் ஆகிடுச்சு, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதனால வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரியில் அதெல்லாம் அவர் சுட்டி காட்டுறார். இப்போ இதில் வேர்ட்ஸ்வொர்த்து எப்படி அந்த தீம் அண்ட் டிக்ஷன் இதெல்லாம் ரொம்ப இன்எஃபெக்சுவலாக போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் காலரிட்ஜ் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறார். அதே மாதிரி அவருடைய பிரின்சிபிள்ஸ், அந்த பிரின்சிபிள்ஸில் ஹிஸ் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் பிரின்சிபிள்ஸ் ஆர் பிளைன்லி விசிபிள் இன் ஹிஸ் வேர்ட்ஸஸ். தன்னுடைய பிரின்சிபிள்ஸு அவருடைய கவிதைகளில், வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கவிதைகளில் தெளிவாக தெரியுது, அவர் எழுதின கவிதைகளில் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு தியரியாக சொல்லி அந்த தியரி எல்லாத்தையும் காலரிட்ஜ் ஒன்று ஒன்றா அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அதுதான் இந்த சாப்டரில் முக்கியமானது. இப்போ வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பொயட்ரியினுடைய அந்த ஒரு பொயட்ரிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர் டிக்ஷன் இருக்கு இல்லையா, த லாங்குவேஜ் டிக்ஷன், அந்த பொயட்ரி டிக்ஷன் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேன், ஒரு சாதாரண, இப்போ ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னா அந்த கூலி தொழிலாளியினுடைய லாங்குவேஜில் அவனுடைய நேச்சுரல் கான்வர்சேஷன், அவன் இயற்கை அப்படி ஒரு கூலி தொழிலாளி பேசுவான், அதே மாதிரி அவனுடைய நேச்சுரல் ஃபீலிங்ஸ், ஒரு கூலி தொழிலாளியினுடைய நேச்சுரல் ஃபீலிங்ஸில், அவனுடைய நேச்சுரல் கான்வர்சேஷனில், அவனுடைய ரியல் லைஃப்பில் தான் அந்த லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு ப்ராஸ்டியூட்டை பற்றி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட்டினுடைய லாங்குவேஜு, அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய நேச்சுரல் ஃபீலிங்ஸ், அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்களுடைய ரியல் லைஃப்பில் அவங்க பயன்படுத்துகிற லாங்குவேஜ், இதை பற்றி தான் நாம் எழுதணும். இதுதான் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி. இந்த தியரியை காலரிட்ஜ் அப்ஜெக்ட் பண்ணுறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ரூல்ங்கிறது சில பொயட்ரியினுடைய சில சர்டன் கிளாஸஸ் ஆஃப் பொயட்ரிக்கு தான். This rule is not applicable to all the poetry.
இட் இஸ் நாட் யூனிவர்சல். ஒரு 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 சில இடங்களில் வேணால், ஒரு சில கிளாஸஸ் ஆஃப் போய்ட்ரிக்கு வேணால் இது அப்ளை ஆகுமே ஒழிய, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஆல் த போய்ட்ரி. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சர்டன் கிளாஸஸ் ஆஃப் போய்ட்ரி அப்படின்னு சொல்ல. சர்டன் கிளாஸஸ்க்கு தான் பயன்படும், எல்லாத்துக்கும் பயன்படாது. அந்த சர்டன் கிளாஸஸ்லையும் இப்போது நாம் ஒரு ப்ராஸ்டியூட்னு எடுத்துக்கிட்டு, ஒரு ப்ராஸ்டியூட்டை பற்றி அல்லது ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டு, ஒரு கூலி தொழிலாளியினுடைய லாங்குவேஜில் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதே ஆள் ஒரு ஆஃபீஸில் வந்தான்னு வச்சிங்களேன், அந்த கூலி தொழிலாளி அவனுடைய கூலி நண்பர்களோடு பேசும்போது ஒரு லாங்குவேஜில் இருக்கும். ஆனால் அதே ஆள் ஒரு எஜுகேட்டட் பர்சன்கிட்ட அல்லது ஒரு ஸ்கூலில் போய் தன்னுடைய பிள்ளைங்களை கொண்டு போய் அழைச்சிட்டு ஒரு டீச்சர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவன் வேறு லாங்குவேஜில் தான் பேசுவான். அப்போ இதில் ஒரு டவுட் இருக்குது. அப்போ ஒரு கூலி தொழிலாளி அவன் பேசுகிற அதே லாங்குவேஜ்லேயே போய் அவன் இப்போ பிள்ளை படிக்கிற ஸ்கூலில் போய் அந்த ஹெட்மாஸ்டர்கிட்டையோ ஒரு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்கிட்டையோ பேசுவாங்களா அப்படின்னா அது ஒரு டவுட்டு. அப்படி பேச மாட்டாங்க. ஸோ இது நாட் அப்ளிகபிள். அப்போ நீங்கள் ஒரு கூலி தொழிலாளியினுடைய லாங்குவேஜ் அதுதான் ரியல் லாங்குவேஜ்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதனால் இந்த ரூல் யூஸ்லெஸ், இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு இதை வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய இந்த தியரியை காலரிட்ஜ் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வேர்ட்ஸ்வொர்த்து தன்னுடைய ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸில் ஏன் நான் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு லோ அண்ட் ரஸ்டிக் லைஃப், கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒரு ரஸ்டிக், ஒரு காட்டுத்தனமான வாழ்க்கை, அதான் கிராமிய மக்களினுடைய வாழ்க்கை, மிக சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய தீமை நான் எடுத்துக்கிட்டேன், ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார், அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறார். என்னுடைய பொயட்ரியினுடைய தீமாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாலிட்டரி ரீப்பர், த லீச் கேதரர், இதெல்லாம் மிக சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில், பொருளாதாரத்தில் மாத்திரமில்ல சமூக அந்தஸ்திலையும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய லோ ரஸ்டிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த பர்சனை தான் என்னுடைய போயம்னுடைய தீமாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸில் ஏன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த கண்டிஷன் ஆஃப் லைஃப், அந்த வாழ்க்கையில் அந்த கண்டிஷன் ஆஃப் லைஃப்பில் தான் அவங்களுடைய இதயத்தில் தோன்றுகின்ற உணர்ச்சி இருக்குது பாருங்கள், அந்த உணர்ச்சி தான் ஒரு நல்ல மண். அந்த ஆர்டினரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, த லோ அண்ட் ரஸ்டிக் பீப்புள், அவங்களுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பேஷன், அந்த உணர்வுகள் தான் எ பெட்டர் சாயில். அதில் தான் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்டரி ஃபீலிங்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு எலிமெண்டரி ஃபீலிங் அப்படின்னா ஆர்டினரி ஃபீலிங்ஸ். இந்த ஆர்டினரி ஃபீலிங்ஸுங்கிறது அது ஒரு ஸ்டேட் ஆஃப் சிம்பிளிசிட்டி, ஒரு சாதாரண ஸ்டேட் ஆஃப் சிம்பிளிசிட்டி. அதை நீங்கள் ஃபோர்ஸிபிளாக கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு பெரிய நீங்கள் ஒரு சாதாரண உணவுகளில் இருக்கும்போது அது ஒரு சாதாரண மனநிலை, அந்த மனநிலையில் நீங்கள் ஒரு பெரிய ஃபிலாசபிக்கெல்லாம் நீங்கள் பேசிட முடியாது இல்லையா. இப்போ நீங்கள் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒரு கூலி தொழிலாளியினுடைய ஒரு சாதாரண ஃபீலிங், அவருடைய ஃபீலிங்கில் அது ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். அந்த ஃபீலிங்கில் இருக்கிறவனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவன் பேசுகிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அவனுடைய லாங்குவேஜை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறார். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் இல்லையா. நீங்கள் ஒரு பெரிய வேர்ட்ஸ்வொர்த்து ஒரு சாதாரண ஃபீலிங் உடைய ஒரு ஆள், அவங்ககிட்ட போய் ஒரு பெரிய ஆள் பேசுகிற மாதிரி, ஒரு ரிஷி பேசுகிற மாதிரியான விஷயத்தை அவன் அந்த லாங்குவேஜில், அல்லது ஒரு கிங்னுடைய லாங்குவேஜ், ஒரு ப்ரொஃபஸர்னுடைய லாங்குவேஜ், இதில் கம்யூனிகேட் பண்ண ஒரு சாதாரண மனிதன், சாதாரண ஃபீலிங் உடைய சாதாரண மனிதன் இந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல் கம்யூனிகேஷன் அவனால் பண்ண முடியாது. அதனால தான் அவன் லாங்குவேஜ்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரூரல் லைஃப்னுடைய மேனர்ஸ், அவங்களுடைய மேனர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மேனரிசம், பழக்க வழக்கங்கள்,
இவைகள் எலிமெண்டரி ஃபீலிங்ஸ், அவர்களுடைய சாதாரண ஃபீலிங்ஸ்லேருந்து தான் அவங்களுடைய மேனரிசம் ஆஃப் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரூரல் ஆக்குபேஷன்ஸ், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்கின்றவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு மண்பானை செய்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது ஒரு மாடு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரியாக அவங்க ரூரல் ஆக்குபேஷன்ஸில் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ரி ஃபீலிங்ஸில் அவங்கள்ட்ட அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட அந்த மாதிரி மேனர்ஸ் தான் இருக்கும், அந்த மேனரிசம் தான் இருக்கும். அவங்க கிராமத்தில் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த இன் தட் கண்டிஷன் த பேஷன்ஸ் ஆஃப் மென் ஆர் இன்கார்பரேட்டட் வித் நேச்சர். அவர்களுடைய பேஷன்ஸ் இன்கார்பரேட்டட் வித் நேச்சர், இயற்கையோடு இணைந்து இருக்கும் அவர்களுடைய பேஷன்ஸ் அப்படின்னு இது சொல்கிறார். இது சொன்ன உடனே காலரிட்ஜ் இதை அப்ஜெக்ட் பண்ணி காலரிட்ஜ் சொல்கிறார். காலரிட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ட்ஸ்வர்த்தினுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போயம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதர், மைக்கேல், ரூத், தி மேட் மதர், இதெல்லாம் அவருடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போயம்ஸ் தான். ஆனால் இந்த போயம்ஸ் எல்லாமே ஒரு லோ அண்ட் ரஸ்டிக் லைஃப்பில் இருந்து இந்த போயமில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அல்லது பர்சன்ஸ் இது எல்லாமே ஒரு ரஸ்டிக் லைஃப், ஒரு கிராமிய வாழ்க்கை அல்லது படிக்காத பாமரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸை தான் இந்த கவிதைகளெல்லாம் சொல்லுது. அப்படி சொல்லும்போது the sentiments and language are not necessarily connected with their occupations and abode அப்படின்னு சொல்ல. அதாவது அப்படி இருக்குது, எல்லாம் இந்த இதில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ், அவங்களுடைய லாங்குவேஜ், இதெல்லாம் அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம பேச வேண்டியது இல்லை. ஸோ அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ் பூரா இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஆக்குபேஷன்ஸோட அவங்க வாழுகின்ற அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸையும் லாங்குவேஜையும் அதோட கனெக்ட் பண்ணி அந்த லாங்குவேஜில் தான் அவங்க பேசுவாங்க, அந்த லாங்குவேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு நாம் ஒரு பொயட்ரியில் அவங்க லாங்குவேஜை பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு காலரிட்ஜ் அதை அப்ஜெக்ட் பண்ணுறார். இப்போ வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறாரு, ஒரு கூலி தொழிலாளியை பற்றி அல்லது வயலில் உழுகின்ற ஒரு சாதாரண மனிதனை பற்றி, ஒரு உழவனை பற்றி நாம் ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா அவன் பேசுகிற அந்த லாங்குவேஜில் தான் நம்ம எழுதணும்னு சொல்கிறார். ஆனால் காலரிட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ அந்த மனிதனுடைய சென்டிமெண்ட்ஸை நீ சொல்லு, அதுக்காக அவன் என்ன வேலை செஞ்சான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவன் என்ன லாங்குவேஜில் பேசுவானோ அந்த லாங்குவேஜில் தான் நீ கவிதை எழுதணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் காசஸ், பொதுவான காரணம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸை தான் வெளிப்படுத்துவாங்க. அது டவுனாக இருந்தாலும் சரி அல்லது கண்ட்ரி கிராம பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ரல் காஸ். இப்போ ஒரு உதாரணத்திற்கு வச்சிங்களேன், ஒரு தம்பியை அடிச்சிட்டான் அல்லது என்னுடைய மகனை அடிச்சிட்டான் என்ற உணர்வு, இந்த மகனை அடிச்சிட்டாங்கிற உணர்வு இது ஜென்ரல் காஸ், பொதுவாக நடக்கிற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிறவனுடைய ஃபீலிங்கும் ஒரு நகரத்தில் இருக்கிறவனுடைய ஃபீலிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் நீ ஏன்னா இதெல்லாம் ஜென்ரல் காசஸ், அதனால் இந்த ஃபீலிங்கை வெளிப்படுத்தும் போது நகரத்தில் இருக்கிறவன் வேறு லாங்குவேஜில் வெளிப்படுத்துவான், கிராமத்தில் இருக்கிறவன் வேறு லாங்குவேஜில் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஜென்ரல் காசஸ் என்பது எப்பொழுதுமே ஜென்ரல் காசஸ் என்பது இது யுனிவர்சல், அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிக்கல் ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். அது டவுனாக இருந்தாலும் சரி கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதனால அந்தந்த மனிதர்கள் அப்படி தான் அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ இதுக்கு சில காரணங்கள் சொல்கிறார்.
இதில் பொதுவாக ஒரு எக்கனாமிக் காம்பீட்டன்ஸ், ஒரு பொருளாதார மேம்பாடு, நகரத்தில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்கள விட கொஞ்சம் பொருளாதார மேம்பாடு இருந்துட்டாங்க அப்படின்னா, அது எங்கே இருந்தாலும், அது நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும், ஒரு எக்கனாமிக்கல் கம்பீட்டன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தான் கிடைக்குமே ஒழிய, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், கொஞ்சம் பண வசதி உள்ளவன் இன்னும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக செயல்படுவான், பண வசதி இல்லாதவன் யாருக்கு கீழேயாவது கொஞ்சம் அடிமை உணர்வு அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போது ஒரு எக்கனாமிக்கல் கம்பீட்டன்ஸுங்கிறது ஒரு மனிதனை ஒரு அடிமைத்தளத்திலிருந்து மேலே உயர்த்தும். அதுக்காக அவனுடைய லாங்குவேஜ் வேறு. இப்போது ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் ஒரு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பெரிய வீட்டுக்காரர் ஆகிட்டார், சொந்த வீடு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வச்சுக்கிட்டார். அவருடைய ஃபீலிங்ஸும் அதே கிராமத்தில் அவர்கிட்ட அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவனுடைய ஃபீலிங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். இவன் வீட்டில் இவனுடைய நிலத்தில் ஒரு மாடு இறங்குச்சின்னா இவனுக்கு என்ன கோபம் வருதோ அதே கோபம் தான் ஒரு பணக்கார ஒரு விவசாயினுடைய இதுக்கும் அவனுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இது காமனாக தான் இருக்கும். ஸோ அப்போது ஒரு எக்கனாமிக் கம்பீட்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை கொடுக்கும். அது கொஞ்சம் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மேலே கொடுக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி அப்படி இருக்கும். ஆனால் அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் லைஃப்னு இருக்குது பாருங்கள், அதாவது சிம்பிளிசிட்டி, அது அவனுக்கு மேலே மாறாது. அது சாதாரண ஆளாக இருந்தது, பொருளாதாரத்தில் மேம்பட்டுறனாலும் அவனும் அப்படி தான் இருப்பான், அந்த சாதாரண நிலையில் இருக்கவனும் அப்படி தான் இருப்பான். அதனால நாம் அப்படி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ஜெக்ஷன் சொல்கிறாரு. இந்த ரிலீஜியஸ் எஜுகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ரிலீஜியஸ் எஜுகேஷன், இந்த மத கல்வி, இந்த மத கல்வியானது ஒரு மனிதனை, மத கல்வியில் இருக்கிறவன், ஒரு நிமிஷம், ஒரு மத கல்வியில் இருக்கிறவன், ரிலீஜியஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு மனிதனை, அவன் பைபிளை பற்றி அதிகம் தெரிஞ்சிருப்பான், ஹிம் புக்ஸை பற்றி, அதாவது மத சம்பந்தமான நூல்களை அவன் அதிகமாக தெரிஞ்சிருப்பான், படிச்சிருப்பான், அவ்வளோதான். இப்போது ஒரு ரொம்ப ரிலீஜியஸ், ரொம்ப பயஸ் மேன், அந்த பயஸ் மேன்னா ஒரு இப்போ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் தானே இங்கிலீஷ்காரங்களாம், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகமாக அவங்க பைபிளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பைபிளில் இருக்கக்கூடிய ஹிம்ஸ், அந்த மத பாடல்கள், இதை நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். காலரிஜ் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது தெரிஞ்சுக்கிட்டதுனால ஹியூமன் சோல், அந்த மனிதனுடைய ஆன்மாவானது ஒரு ரஸ்டிக் லைஃப்லேருந்து ஒரு மெச்சூரிட்டிக்கு போகாது, ஒரு மெச்சூரிட்டிக்கு அது போகாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு ரஸ்டிக் லைஃப் ஆகாது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லைஃப் இஸ் டெட் அப்படி சொல்லிட்டு, அப்போது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் ஒரு மிக முக்கியமானது. அந்த எஜுகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மனிதனுடைய மனமானது ஷ்ரிங்க், சுருங்கி, ஹார்டன், கடினமாயிடும். ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது எஜுகேஷன். அதாவது முக்கியமானதுன்னு சொல்ல, ஒரு எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி எஜுகேஷன் இல்லை அப்படின்னா ஒரு மனிதனுடைய மைண்டு ஷ்ரிங்க் ஆகிடும், ஹார்ட் ஆகிடும், அவன் ரொம்ப செல்ஃபிஷாக போயிடுவான், ஹார்டு ஹார்ட்டட், ரொம்ப மனம் ஒரு கடின மனது உடையவனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் யூனிவர்ஸ் ஆஃப் நேச்சருங்கிறது பிகம்ஸ் யூஸ்லெஸ். அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். எப்படின்னா, ஒரு பிளைண்ட் மேன்கிட்ட எப்படி ஒரு பியூட்டிஃபுல் பிக்சரை காட்டினா என்ன பிரயோஜனம், அதே மாதிரி ஒரு காது செவிடாக இருக்கிறவன்கிட்ட ஒரு இனிமையான இசையை கொடுத்தீங்கன்னா அது எப்படி பயனற்றதாக போயிடுமோ, அதே மாதிரி ஒரு எஜுகேஷனும் ஒரிஜினல் சென்சிபிலிட்டியும் இல்லாத மனிதனுக்கு ரொம்ப ஹார்டு ஹார்ட்டட் மனிதனாகவும் செல்ஃபிஷ் மேனாகவும் இருப்பான். அந்த மனிதன்கிட்ட யூனிவர்ஸ் ஆஃப் நேச்சர் என்பது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு காலரிஜ் சொல்கிறார். இதற்கு காலரிஜ் அரிஸ்டாட்டிலினுடைய பொயட்ரி, தியரி ஆஃப் பொயட்ரியை இதுக்கு அவர் உதாரணமாக சொல்கிறார். அரிஸ்டாட்டிலினுடைய தியரி ஆஃப் பொயட்ரி தான் ஐடியல்.
அதுதான் ஐடியலானது. அந்த அரிஸ்டாட்டிலினுடைய போயட்ரியில் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு போயட்ரியில் போயட்ரியில் வருகின்ற ஒரு கேரக்டர், ஒரு போயட்ரியில் ஒன்று அரசனை பற்றி சொல்லலாம், அல்லது சாதாரண மனிதனை பற்றி கூட நீங்கள் ஒரு கவிதையில் நீங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னால் அந்த கேரக்டர் ஜெனரலாக தான் இருக்கணும், அல்லது டிப்பிக்கல். ஜென்ரல் அப்படின்னா அதில் ஒரு விவசாயியை பற்றி அப்படின்னாக்க அது உலகத்தில் இருக்க எல்லா விவசாயிக்கும் காமனாக தான் நீங்கள் பேசணும். ஒரு பர்டிகுலர் ஊரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பேசுகின்ற அந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு அந்த விவசாயியை பற்றி நீங்கள் சொல்ல முடியாது. விவசாயி என்பது ஒரு யூனிவர்சல் கேரக்டர். அல்லது அங்கே அந்த மாட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னா அது ஒரு கேரக்டர். உலகத்தில் இருக்கின்ற எல்லா மாட்டு வேலை செய்கிறவங்களையும் காமனாக வச்சு தான் நீங்கள் ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு போயட்ரியில் இருக்கிற கேரக்டர்ஸ், இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் ஜெனரலாகவும் டிப்பிக்கலாகவும் இருக்கணும். அவங்களுடைய ஃபீலிங், நீங்கள் அப்படி ஒரு கேரக்டரை ஒரு போயட்ரியில் எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஃபீலிங் அந்த ஹோல் கிளாஸ், அதாவது நீங்கள் ஒரு கூலி தொழிலாளியை பற்றி நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்க, இது ஒரு கேரக்டர். இந்த கூலி தொழிலாளி என்ற ஒரு கேரக்டரை பற்றி நீங்கள் எழுதுறீங்கன்னா உலகத்தில் இருக்கின்ற எல்லா கூலி தொழிலாளிகளுக்கும் இது பொருந்துகிற மாதிரி இருக்கணுமே ஒழிய, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கூலி தொழிலாளியினை பற்றி நீங்கள் அப்படி அவருடைய உணர்வுகள்னு கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் வெளிப்படுத்துகின்ற ஃபீலிங்ஸ் அந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா கூலி தொழிலாளிகளும் எப்படி ஃபீலிங்கை வெளிப்படுத்துவாங்க, அவர்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து தான் வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய, ஸோ ஒரு ஹோல் கிளாஸுக்கு இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் சொல்லணும். அவன் என்ன வேலை பார்த்தாலும் சரி, அவருடைய ஆக்குபேஷன் என்னவாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய ஸ்டேட்டஸ் இன் லைஃப்பில் அவருடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேரக்டர் யூனிவர்சலாக அந்த கேரக்டருடைய ஒரு அரசர் அப்படின்னாக்கா அரசருக்கு இந்த ஊர் ராஜா அந்த ஊர் ஒரு ராஜா அப்படின்னா இப்படி தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படித்தான் நீங்கள் எழுதணுமே ஒழிய இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆளை வச்சு நீங்கள் எழுத முடியாது. அப்போது யூனிவர்சல் ஃபீலிங், யூனிவர்சல் கேரக்டரை வச்சு தான் சொல்லணும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. இதைத்தான் காலரிட்ஜும் சொல்கிறார். ஆனால் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய போயம் எல்லாமே என்ன பண்ணுன்னா, ஒரு சாதாரண ஒரு ஹம்பிள் ஃபிகர், ஒரு சாதாரண ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டரை சுற்றி தான் அவர் கவிதை எழுதியிருப்பார். தி சாலிட்டரி ரீப்பர் என்றால் அந்த ரீப்பர்னுடைய மனநிலையை பற்றி அதை சுற்றி தான் அவர் கவிதை எழுதியிருப்பார். இப்போ இதற்கு உதாரணமாக இப்போ வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய போயம் பிரதர்ஸ் அண்ட் மைக்கேல், இந்த ரெண்டுலையுமே வரக்கூடிய கேரக்டர்ஸ், பிரதர்ஸ்லையும் மைக்கேல் என்ற போயட்ரிலையும் வரக்கூடிய பர்சன்ஸ் அல்லது கேரக்டர் எல்லாமே ஒரு தெரிந்த ஒரு கிளாஸ். இதில் இந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி தான் பிரதர்ஸ்லையும் மைக்கேல்லையும் சொல்கிறாங்க. அப்போது அந்த மேனர்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு மனிதனை பற்றி தான் நீங்கள் இதில் எழுதுறீங்க. அந்த மனிதனுடைய மேனர்ஸ், பழக்க வழக்கங்கள், அவனுடைய சென்டிமெண்ட்ஸ், உணர்வுகள், இது எல்லாமே அந்த கிளாஸுக்கு காமனாக இருக்கணும். இப்போது ஹாரி கில் அப்படிங்கிற ஒரு போயம், அதே மாதிரி இடியட் பாய் அப்படிங்கிற ஒரு போயம். இந்த போயமில் நீங்கள் எழுதும்போது ஹியூமன் நேச்சர், ஜெனரலாக ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் எழுதணும். இப்போது இடியட் பாயில் வரக்கூடிய மதர்ஸ் கேரக்டர், இந்த மதர்ஸ் கேரக்டர் ரொம்ப ரியலாக இல்லை. ஏன் ரொம்ப ரியலாக இல்லை? இந்த மதர்ஸ் கேரக்டரில் வரக்கூடிய இடியட் பாய் என்கின்ற போயமில் வரக்கூடிய மதர்ஸ் கேரக்டர் ரியலாக இல்லை. ஏன் அது ரியலாக இல்லை அப்படின்னா, அது ஒரு மதர் கேரக்டருங்கிற ஒரு ஆர்டினரி இமேஜ் இருக்கும்ல. ஒரு மதர் கேரக்டர் அப்படின்னா எல்லா மதரும் இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப காசு பிடிச்ச மதர்னால் வேறு மாதிரி இருப்பாங்க. சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒரு குப்பத்தில் இருக்கிற மதர்னால் அவங்களுக்கு அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குமே ஒழிய அவங்களுடைய ஆழ் மனதில் இவங்க ஒரு மதர்னால் மதர் தான்
நீங்கள் இப்போ ஒரு மதருங்கிற சென்டிமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் சொல்லணுமே ஒழிய நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இது இந்த கூலி தொழிலாளியில் இருக்கிற இந்த குப்பத்தில் இருக்கிற இந்த மதர் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உதாரணத்திற்கு இந்த இடியட் பாயில் வரக்கூடிய ஒரு பையன், அவன் ரொம்ப இடியட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இடியட் பாய் அந்த பையனுடைய இடியசி முட்டாள்தனம், அந்த முட்டாள்தனத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு மதர்னுடைய கேரக்டரை ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி, ஒரு லாஃபபிள் கேரிகேச்சர் அப்படின்னாக்க இந்த கார்ட்டூன் படம், இந்த கார்ட்டூன் படத்தில் ஒரு சிரிப்பு மாதிரி அப்படி போட்டு இவனுடைய இடியட்டதை அப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கிற பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கவிதை, அந்த தான் என்கின்ற கவிதையில் இந்த கவிஞர் ஒரு கேரக்டரை போர்ட்ரே பண்ணுறார். அந்த ஒரு கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுன்னா ரொம்ப டாக்கட்டிவ் கேரக்டர், எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிகிட்டே இருக்கும், அப்படி ஒரு டாக்கட்டிவ் கேரக்டர் அப்படின்னு இந்த தான் என்கின்ற ஒரு கவிதையில் சொல்லப்படுது. இப்படி நீங்கள் ஒரு கேரக்டர் ஒரு டாக்கட்டிவ் கேரக்டர்னு நீங்கள் கேரக்டரைசேஷன் பண்ண போகிறீங்க. இதில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவன் நிறைய பேசுகிற மாதிரி தான் நீங்கள் கவிதை எழுதி ஆகணும். அந்த கவிதையில் நீங்கள் நிறைய அவங்க பேசுகிற மாதிரி தான் எழுதணும். அப்போது ஒரு கவிதைங்கிறது ஒரு ஷார்ட்டாக சொல்கிற விஷயம், அதுக்குள்ளே நீங்கள் ஒரு உரைநடை அல்லது நாவல் மாதிரி அந்த கதையில் அந்த போயட்ரியில் வரக்கூடிய அந்த கேரக்டர் நிறைய திருப்பி என்ன திருப்பி பேசிக்கிட்டு இருந்தால் தானே அதை டாக்கட்டிவ் கேரக்டர் நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி திருப்பி பேசிக்கிட்டு இருந்தாக்க நம்ம அதை படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு டல்லாக இருக்கும். ஆனால் டல்லாக இருந்தாலும் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணாமல் அதை நீங்கள் கேரக்டரை கொண்டு வரவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டல்னஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தெர் இஸ் நோ அதர் வே, நீங்கள் அதை நிறைய அந்த டல்னஸ் இருக்கணும்னா நீங்கள் கேர்லெஸ் டாக்கர், திரும்பி அவங்க ரிப்பீட்டிங் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு பொயம் என்பது ஒரு யூனிவர்சல் டிலைட் தான். ஒரு பொயத்தை நீங்கள் படித்து முடிக்கும்போது ஒரு யூனிவர்சல் டிலைட், ஒரு மகிழ்ச்சி தென்படும். அந்த மகிழ்ச்சி என்பது ஒரு நேரேட்டர், இதை சொல்கிறவர் சில இடங்களில் ஒரு அன்பிளசன்ட், ஒரு இனிமையற்று சொல்லுகின்றதாகவும் இருக்கலாம். சில சமயங்களில் அந்த கேரக்டருக்கு பொருத்தமான பேசேஜை நீங்கள் சொல்கிறதுனால ஒரு அன்பிளசண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க அது யூனிவர்சல் டிலைட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால காலரிட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, வேர்ட்ஸ்வொர்த் தியரியை, ஒரு கேரக்டரை அவர் செலக்ட் பண்ணுற இந்த விதத்தை, ஒரு கேரக்டர்னால் இப்படி தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிற இந்த விஷயத்தை காலரிட்ஜ் ஒத்துக்கொள்ளாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்வொர்த் தன்னுடைய பொயட்ரிக்கு தன்னுடைய கேரக்டரை செலக்ட் பண்ணுற விதமும் அதை அவர் படம் பிடித்து காட்டுகின்ற விதமும் ரொம்ப இன்ஃபீரியராக இருக்குது. வேர்ட்ஸ்வொர்த் இந்த தியரியை அவர் ஃபாலோ பண்ணுறதுனால அதெல்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னு காலரிட்ஜ் அதை சொல்கிறார். அதே சமயத்தில் காலரிட்ஜ் இன்னொரு விஷயத்துலையும் வேர்ட்ஸ்வொர்த்லேருந்து மாறுபடுறார். என்ன மாறுபடுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கேரக்டர்ஸ் பயன்படுத்துகிற லாங்குவேஜ். வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸில் ஒரு கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டரை தான், அந்த கேரக்டர் என்ன லாங்குவேஜ் பேசுமோ அந்த லாங்குவேஜில் தான் ஒரு கவிதையை எழுதணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறார். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை காலரிட்ஜ் மறுக்கிறார். அந்த கேரக்டர் வேணால் நீங்கள் ஒரு கிராமிய கேரக்டராக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்காக அந்த கேரக்டர் அந்த லாங்குவேஜில் தான் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவங்க சமுதாயத்தில் அவங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத வச்சு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா,
பொதுவாக அந்த கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுடைய டாக்ஸ், இன்டர் கோட்ஸ், இந்த இடத்துல இன்டர் கோட்ஸ் என்பது அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ், அவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறது. சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஆர்டினரி பீப்புள் அவர்கள் பேசுகின்ற பேச்சானது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வெக்காபுலரி எல்லாம் வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு வார்த்தைகளை வைத்து கொண்டு தான் அந்த நேரோ சர்க்கிளில் தான் பேசுவாங்க. அப்போ நீங்கள் அந்த லாங்குவேஜை தான் நான் ஒரு கவிதையில் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரோ சர்க்கிள் ஆஃப் லாங்குவேஜை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதனால் அது தவறு அப்படின்னு காலரிட் சொல்லிடுறார். காலரிட் சொல்லிவிட்டு அதுக்கு சில பாயிண்ட்ஸும் சொல்கிறார். பொதுவாக ஒரு காமன் சென்ஸ் உடைய ஒரு மேன், ஒரு காமன் சென்ஸ் உடைய ஒரு மேன், அது எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு காமன் சென்ஸ் உடைய மேனாக இருந்தால், இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே வந்துருச்சு, காமன் சென்ஸ் உடைய மேனாக இருந்தால் அவனுடைய லாங்குவேஜ் அது ரஸ்டிக் மேன், கிராமத்தில் இருக்கிற சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவனுடைய லாங்குவேஜும் ஒரு காமன் சென்ஸில் இருக்கிற மனிதனுடைய லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, அது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். அதனால வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறது தப்பு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், நகரத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும், அப்போது அதில் உணர்வுகளை பார்த்தோம் இல்லையா. ஒரு கிராமத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, நகரத்தில் இருக்கிறவனாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அவனுடைய உணர்வுகள் காமனாக தான் இருக்கும். ஏன்னா ஆஸ் அ மேன் அவனுக்கு ஒரு ஆஸ் அ மேன் அவனுடைய உணர்வு, ஆஸ் அ ஃபாதர் அவனுடைய உணர்வு, ஆஸ் அ டாட்டர் அவளுடைய உணர்வு இப்படி தான் இருக்குமே ஒழிய ஆஸ் அ பிலவட், ஆஸ் அ லவர் அவங்களுடைய உணர்வு இல்லை கிராமத்து காதலன்னா அவனுக்கு வேறு உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படி கிடையாதுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதே விஷயத்தை லாங்குவேஜ்லேயும் சொல்கிறார். ஒரு காமன் சென்ஸ் உடைய ஒரு மேன் என்ன லாங்குவேஜை பயன்படுத்துவானோ அந்த லாங்குவேஜை தான் ரஸ்டிக் மேன், ரொம்ப கல்வியறிவில்லாத மனிதனும் சாதாரணமாக அந்த லாங்குவேஜை தான் அவன் பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரஸ்டிக் மேன் இருக்கான் இல்லையா, ரஸ்டிக் என்பது ஒரு கிராமத்து மனிதன், ஒரு ஆர்டினரி மேன், அவனுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா அவன் காலையில் எழுந்திருப்பான், வயலுக்கு போவான், வேலையை பார்த்துட்டு திரும்பி வந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் அந்த சாவடி பழசை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்காலத்துலலாம் ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்தில் எல்லோரும் கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் போய் அவன் படுக்க போய்டும், அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் எழுந்து வயலுக்கு போவான், அப்படி வருவான். அவனுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவனுடைய லைஃப்பில் இருக்காது. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அவனுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ், சில உண்மைகள் இருக்கும்ல, இயற்கையை பற்றி ஒரு ஒரு 2 பறவைகள் உட்கார்ந்துருக்கு அதை ரசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஸ்கேண்டி, ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். அவனுக்கு அதெல்லாம் ஜாஸ்தி தெரியாது. அதனால அவன் வந்து ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஒரு கவிதை எழுதும்போது அந்த மாதிரி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவனுக்கு அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் அப்போ அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதோ பார் வானம் வந்து அப்படி சூரியன் அஸ்தமிக்கிறத பார்த்தா இப்படி தெரியுது, அப்படி தெரியுது, வானம் இந்த நிறத்தில் இருக்குது, வானவில் அப்படி தோணுது, இப்படி தோணுதுன்னா நீங்கள் கவிதை எழுதிட்டுருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் என்னென்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்போது அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதை அவன் மொழியில் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் அந்த லாங்குவேஜ் யூஸ் அவனால் லாஜிக்கெலாம் திங்க் பண்ண முடியாது, அதுவும் கன்சிக்யூட்டிவாக திங்க் பண்ண முடியாது, தொடர்ந்து சிந்தித்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை வேணால் சொல்லிடுவான், ஆனால் தொடர்ந்து அதே போல் அவனுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால் அவனுடைய லாங்குவேஜில் நீங்கள் அதை பேசுனீங்க அப்படின்னா அதில் ஒரு வேகம் இருக்காது, ஒரு விறுவிறுப்பு இருக்காது. அதனால் அவனுடைய லாங்குவேஜில் தான் நான் கவிதை எழுதுவேன்னு சொல்கிறது போயட்ரிக்கு அன்ஃபிட், பொருந்தாது என்று காலரிட் இந்த இடத்துல இப்படி சொல்கிறார். இப்போது இன்னொரு விஷயம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறது, சாதாரணமாக வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை பற்றி, இதை பற்றி அடிக்கடி ரஸ்டிக்ஸ் வந்து ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது அதில் இருந்து அவங்க பேசுகிறத அந்த ஹியூமன் லாங்குவேஜ் எப்படி பெறுது அப்படின்னு சொல்கிறார். இதையும் காலரிட் ஒத்துக்கல. அதாவது இப்போ ஒரு உதாரணத்திற்கு வைத்துக்கொள்ளுங்களேன், வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்,
அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ரஸ்டிக்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுல தான் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் லாங்குவேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு உதாரணத்திற்கு ஒரு கலப்பையை பற்றி ஒரு விவசாயி பேசிகிட்டு இருக்கார். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு கலப்பையை பற்றி அல்லது வயலில் வந்து பயிர் வளர்வதை பற்றி அவர் பேசுகிறார். அப்போது அவர் பேசுகிற அந்த விஷயம், அதான் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை பற்றி ஒருத்தர் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது அந்த லாங்குவேஜ், அப்போது ஒரு வயலில் இருக்கிற ஒரு பயிரை பற்றி 2 விவசாயிகள் கிராமத்தில் பேசிக்கிறாங்கல்ல, அந்த லாங்குவேஜ் தான் ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறார். இதையும் காலரிட்ஜ் ஒத்துக்கல. இல்லை அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ரஸ்டிங், ஒரு கிராமத்து மனிதனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும், அது ரொம்ப குறுகலாக இருக்கும். இதில் இந்த ரஸ்டிக் வந்து அவனுக்கு நிறைய விஷயங்களை பற்றி தெரியாது. நீங்கள் சொல்ல மாதிரி இருக்கலாம், ஒரு ஒரு பயிரை பற்றி பேசிகிட்டு இருப்பார், ஒரு மழையை பற்றி பேசுவார். அப்படி ரொம்ப விஷயங்களுக்கு அவருக்கு வந்து ரஸ்டிக் இஸ் நாட் அக்விண்டட் வித் மெனி திங்ஸ். ஹீ இஸ் அக்விண்டட் ஒன்லி வித் எ ஃபியூ திங்ஸ். ஒரு சில விஷயங்கள் தான் அவருக்கு தெரியும். அது அவர் அதை பற்றி தான் பேசுவார். ஏன்னா அவருக்கு கல்வி அறிவு இல்லை, உலக வெளியறிவும் எக்ஸ்போஷரும் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஊர் கிராமத்துக்காரனை நீங்கள் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஊர் கிராமத்துக்காரன் பூரா தினம் டவுனுக்கு வர்றான், அவன் வந்து மொபைல் வச்சுருக்கான், அவன் யூனிவர்சலாக பேசிகிட்டு இருப்பான், அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பான். அது நீங்கள் வந்து இப்போ இதை பேசும்போது நீங்கள் வேர்ட்ஸ்வொர்த் காலரிட்ஜ் காலம் 18ஆம் நூற்றாண்டின் பின்பகுதி 19ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். அப்படி நீங்கள் இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் புரியும். அந்த காலத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டே ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்போ இவன் எங்கேயுமே போயிருக்க மாட்டான், வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டான். குதிரை இருக்கணும் அல்லது குதிரை வண்டி இருக்கணும், இது பெரிய பணக்காரன்ட்டு தான் இருக்கும். சாதாரண கிராமத்தில் இருக்கிறவன் ஒரு குதிரை வச்சுருந்தா கூட இவனுக்கு போய் வெளி உலகத்துக்கெலாம் போய் சுற்றிட்டு வரணும்னா அவனுக்கு தோணாது. அவன் அந்த கிராமத்துக்குள்ளே இருப்பான், வேணால் இன்னும் 5 ஏக்கர் நிலம் எப்படி வாங்குறதுன்னு வேணால் யோசிச்சு வச்சுட்டு இருப்பான். அதனால் அங்கே வந்து படித்தவனும், அங்கே பெரிய பணக்காரனாக இருக்க விவசாயம் அப்படித்தான் இருப்பான், ஏழையாக இருக்கிற விவசாயிக்கும் அப்படி தான் இருப்பான். அவனுக்கு வந்து பெருசாக உலக நாலேஜும் இருக்காது, அவனுக்கு எதுவுமே இருக்காது. அப்படி தான் சொன்னார். அவனுடைய லைஃபே ரொம்ப நேரோ. ஒரு ரஸ்டிக் மேனுடைய லைஃப் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். அவனுக்கு வெளி உலகமே தெரியாது, ரொம்ப குறுகலானதாக இருக்கும். அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பல விஷயங்கள் தெரியாது. ஹீ இஸ் அக்விண்டட் ஒன்லி வித் எ ஃபியூ திங்ஸ். அதனால் அப்போ அவன் பேசுகிறான், அந்த பயிர்களை பற்றி அவன் பேசுகிறான்னு வச்சுங்க. அந்த பயிர்களை பற்றி அவன் கருத்து இருக்கும், ஆனால் அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள். சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தான் அவன் தனக்கு என்ன தோணுதோ அதை கூட இருக்கிற மற்றவனுக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் நீங்கள் அவன் லாங்குவேஜை தான் பயன்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தான் திருப்பி இவனும் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்படி தான் ஒரு போய்ட்ரியை நீங்கள் எழுதுகிற மாதிரி ஆகிடும். அப்போ அவனுக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு வார்த்தைகள், அவனுக்கு உலகத்தில் வேறு எங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த கிராமத்தில் பெய்கிற மழை, அங்கே பெய்கிற வெயில், அங்கே அடிக்கிற வெள்ளம், இவைகள் பற்றி தான் அவனுக்கு நாலேஜ் இருக்கும். உலகத்தில் இன்னொரு பகுதியில் பெரிய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த மழை பெஞ்சால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு தெரியாது. அப்போது அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நேரோ லைஃபு, நேரோ எக்ஸ்பீரியன்ஸு, அவனுக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான் அவனுக்கு தெரியும், இதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ அவைகளை பயன்படுத்தி அவன் பேசும்போது ஒரு லிமிட்டட் லாங்குவேஜில் தான் பேசுவான். அதனால் அந்த லிமிட்டட் லாங்குவேஜை வச்சுக்கிட்டு, வேர்ட்ஸை பயன்படுத்தி தான் பேசுகிறான். அதை வச்சுக்கிட்டு நாம் அந்த வேர்ட்ஸை மற்றும் அவனுக்கு தெரிஞ்ச ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸை பற்றி, அவனுக்கு தெரிஞ்ச ஃபியூ வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எதையும் அவனுடைய அந்த லாங்குவேஜை பயன்படுத்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது லாங்குவேஜ் எப்போ ஹியூமன் லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா திங்கிங். நீங்கள் எந்த மனிதன் நிறைய ஒன்று சிந்திக்கிறான். அப்போ சிந்திக்கிற மனிதன், இமேஜினேஷன், நிறைய கற்பனை செய்கின்ற மனிதன், இந்த கற்பனை செய்கின்ற சிந்திக்கின்ற மனிதனால தான் லாங்குவேஜில் ஒரு சிறப்பான விஷயத்தை அவனால் கரெக்டாக சொல்ல முடியும். சாதாரண மனிதர்கள் அதெல்லாம் இருக்காது. அதனால் ரஸ்டிக் லைஃப்பில் இருக்கிற மேனுக்கு அது இருக்காது. எக்ஸப்ஷன் இருக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு பாயிண்ட் இருப்பான், சீரியஸாக சிந்திக்கிறவன் இருப்பான். ஆனால் ஜென்ரலாக நான் வந்து ரஸ்டிக் லைஃப்பை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த ரஸ்டிக் மேன் என்ன லாங்குவேஜில் பேசுவோன்னா அந்த லாங்குவேஜை தான் நான் பயன்படுத்துவேன்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ
அப்போது ஒரு ஹியூமன் லாங்குவேஜ் எப்போ பெஸ்ட்டாக மாறும்னா ரிஃப்ளெக்ஷன் இமேஜினேஷன் ஆஃப் த மைண்டு இருந்துச்சுன்னா தான் பெஸ்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷனும் இமேஜினேஷனும் அன்எஜுகேட்டட் மென்கிட்ட அவ்வளோவா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைச்ச. இந்த சிந்தனை என்பது எஜுகேட்டட் பீப்புள் வேறு, டிகிரி வாங்கின பீப்புள் வேறு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நிறையா பட்டம் வாங்கியவர்கள் தான் இவங்கெல்லாம் சிந்திப்பாங்கன்னு சொல்லலை. அவன் சொல்கிறது த ரியல் எஜுகேஷன். அந்த காலத்துலலாம் எஜுகேஷனுங்கிறது நீங்கள் ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் கற்றுக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எஜுகேட்டட் பீப்புளால் மட்டும்தான் சிந்திக்க முடியும், அவர்களால் தான் இமேஜினேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரஸ்டிக் பீப்புள்கிட்ட பாசிபிள் இல்லை. அதனால இந்த ரஸ்டிக் பீப்புளை என்ன பண்ணுவாங்கன்னா சில வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை இந்த மாதிரி பெரிய அறிவாளிகள் அவங்க பேசும்போது சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பயிரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நகரத்தில் இருந்து ஒரு கல்வி அறிவு உடைய அல்லது இந்த பயிர்களை பற்றி முழு அறிவு உடைய ஒரு மனிதன் அல்லது கல்வி கட்டுற ஒரு எம்எஸ்சி அக்ரின்னு வச்சிங்களேன், அக்ரி படித்து போகும்போது என்ன பண்ணுவான்னா இவனுக்கு கருத்தை சொல்லிவிடுவார். நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவர் கருத்தை சொல்லிவிடுவார், அவர் கருத்து கரெக்டு. ஆனால் அந்த கருத்தை விளக்கி சொல்லி நைட்ரஜன் என்பது இந்த தாவரத்தினுடைய வேர் முண்டுகள் இருக்குல்ல, அந்த முண்டுகள் தான் இதை நைட்ரஜனை அப்சார்ப் பண்ணும். அப்படி அவனுக்கு தெரியாது, அது நைட்ரஜனை வேறு எடுத்துக்குது அப்படின்னு தெரியும். நைட்ரஜனை எப்படி இலைச்சத்துங்கிறது அவனுக்கு அப்படி பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் நைட்ரஜன் இப்படிலாம் அவனுக்கு சொல்ல தெரியாது. அப்போ அவனுடைய லாங்குவேஜினுள்ள அவனுடைய யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு ஃப்ரேசஸ் எப்படி இருக்கும், கொஞ்சோண்டு தானே இருக்கும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அது விரிவாக தெரிஞ்சுக்கிறது யாரால் முடியும், ஒரு கல்வி கற்றவங்களால தான் முடியும் இல்லையா. அப்போ அவங்கள தான் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. இங்கே நைட்ரஜன் இருக்குது, காற்று இப்படி வருது, இப்படி உள்ளே போகுது, இப்படி இவனுக்கு நல்லா உழணும், மேலே ஹார்டாக இருந்துச்சுன்னா காற்று உள்ளே போகாது, தண்ணி உள்ளே போகாது, ஒழுங்காக தாவரம் வளராது, அது அப்படி சொல்லிவிடுவார் அவர். ஒரு கிராமத்துக்கார் அவர் சொல்கிறது தான் கரெக்ட், விஷயத்தில் அவர் எக்ஸ்பர்ட். ஆனால் அவர் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள், அவருக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் அந்த லாங்குவேஜ் பயன்படுத்துவார். அப்படி நீங்கள் அவர் சில வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கற்றவர்கள் போய் பேசுகிறாங்க இல்லையா, அதை கேட்டுக்கிட்டே இருந்து அப்புறம் அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார். அப்போது இந்த வேர்ட்ஸ், இந்த டிஃப்யூஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த வார்த்தைகள் ஊடுருவல் என்பது ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு அது ஊடுருவி போகும். உதாரணத்திற்கு இது வந்து இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு எம்எஸ்சி அக்ரின்னு. ஆனால் அந்த காலத்துலலாம் அந்த ஊரில் ஒரு ப்ரீச்சர் இருப்பார், சர்ச்சில் ஒரு பாதிரியார் இருப்பார். அவர் பிரசங்கம் பண்ணுவார், தினசரி பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கத்தில் அவர் சில உயர்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார். அந்த வார்த்தைகளை ஓரளவுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த வார்த்தைகளை அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு ஹையர் லெவல்லேருந்து ஒரு லோயர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரீச்சர் மூலமாக கிடைக்கிற சில வார்த்தைகளை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்க இன்னும் அன்சிவிலைஸ்டு ட்ரைப்ஸாக இருக்கிற அவங்க பேசுகிற அந்த ஸ்பீச்சு ஒரு பெரிய மாரல், ஒரு ரிலீஜியஸ் ட்ரூத்தை பற்றி நீங்கள் உங்கள் கவிதையில் சொல்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு மாரலை பற்றி பேசுகிறீங்க, ஒரு ரிலீஜியஸ் ட்ரூத்தை பற்றி உங்களுடைய போய்ட்ரியில் வேர்ட்ஸ் சொல்லணும். அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த காமன் மேன் சொல்லுவான், அவனுக்கு தெரியும் துண்டை போட்டு தாண்டக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும், அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத், அது தெரியும் அவனுக்கு. ஆனால் அதான் அவன் லாங்குவேஜில் நீங்கள் அதுக்கு மேலே அவனுக்கு திரும்பி துண்டை போட்டு தாண்டுப்பாங்களாம், இவ்வளோதான் சொல்ல தெரியுமே ஒழிய அதுக்கு மேலே அது விரிவாக அவனுக்கு சொல்ல தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு பெரிய மாரலையோ ரிலீஜியஸ் ட்ரூத்தையோ நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ராங் டு சே தட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் வித் விச் த ரஸ்டிக்ஸ் கம்யூனிகேட். அதனால் இதை தானே வேர்ட்ஸ் சொன்னார் எடுத்தோடனே. ஸோ ரஸ்டிக் கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்டை மையமாக வைத்து ரஸ்டிக் பேசுகிறாரோ அந்த பேச்சு ஒரு சிறந்த லாங்குவேஜ் கிடையாது, அதனால் அந்த லாங்குவேஜை பயன்படுத்தினா யூஸ்லெஸ், வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோலரிட்ஜ் இன்னொரு விஷயத்தையும் அப்ஜெக்ட் பண்ணுறார். என்ன அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னா, இவங்க ரியல் லாங்குவேஜ் அப்படின்னு வேர்ட்ஸ் சொல்கிறார், மனிதர்கள் பயன்படுத்த ரியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரியல் என்ற வேர்டே ஒரு ஆம்பிகுவஸ் அப்படின்னா
புரியாதது, இதுவா அதுவா. ரியல்ங்கிற வேர்டுக்கு கரெக்டாக என்ன தான் சொல்கிற? அப்போ ரியல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? அப்போ மீதி லாங்குவேஜ்னா டூப்ளிகேட் லாங்குவேஜா? அப்போது ரியல் லாங்குவேஜ் ஆஃப் மென், மனிதர்கள் பயன்படுத்துகின்ற ரியல் லாங்குவேஜ் என்று வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவதே ஒரு ஆம்பிக்விட்டி, ஒரு ஆம்பிகுவஸாக இருக்குது, தெளிவற்று இருக்குது அப்படின்னு காலரிட் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். அப்போது ஒரு லாங்குவேஜ் என்பது அது எந்த அளவிற்கு உங்களுடைய நாலெட்ஜ் இருக்கோ, உங்கள் ஃபீலிங்ஸினுடைய டெப்த்து, ஒரு ஆழமான உணர்வும் ஒரு நல்ல அறிவு, பறந்துபட்ட அறிவும் இருந்துச்சுன்னா உங்கள் லாங்குவேஜ் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல அறிவு இல்லை, ஒரு ஆழமான உணர்வு இல்லை, அது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லாங்குவேஜ் மோசமாக தான் இருக்கும். இப்போது ஆழமான அறிவு, ஒரு எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹிஸ் நாலெட்ஜ், அந்த நாலெட்ஜுங்கிறது எப்படி இருக்கும்? நீங்கள் வெளி உலக தொடர்பு, நீங்கள் நிறைய வெளி உலகத்தில் நீங்கள் நிறைய தொடர்பு ஒத்துக்கிட்டே இருந்தால் அந்த நாலெட்ஜ் வரும். கிராமத்தில் ரெஸ்ட்ரிக்ட் மேனுக்கு அது இருக்குமா? இருக்காது. நம்ம அந்த காலத்தை தான் ஞாபகம் வச்சு, பஸ்ஸெல்லாம் ஓடல, பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. மிஞ்சி போனால் நீங்கள் குதிரையில் வேணும்னா போகலாம் இல்லையா? அந்த காலத்தில் அவன் எங்கேயும் அதுக்காக ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போகணுங்கிற தேவை. அதனால தான் அவன் 8 பட்டின்னு சொல்லுவான். திரும்பி பொண்ணு கொடுக்குறது வாங்குறது எல்லாமே இந்த ஒரு 7-8 கிராமத்துக்குள்ளே தான் வச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையே இவ்வளோ தான். 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி கதை வேறு மாதிரி தானே இருக்கும் இல்லையா? அப்போது இந்த லாங்குவேஜ் என்பது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் லாங்குவேஜ், எக்ஸ்டென்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் த டெப்த் ஆஃப் ஃபீலிங்ஸ், இதுக்கு தகுந்தாற் போல் இது மாறும். இந்த லாங்குவேஜ் வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனுடைய லாங்குவேஜும், எவ்ரி மேன்ஸ் லாங்குவேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக். இப்போ நான் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த விஷயத்தை பயோகிராஃபியில் நான் சொல்கிறேன், இது என்னுடைய லாங்குவேஜ். இதே பயோகிராஃபி அண்ட் லிட்ரரியாவை இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க பயன்படுத்துகிற லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் நாலேஜ், இதற்கு தகுந்தாற் போல் நான் சில வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தலாம். அல்லது என்னை விட கல்விமானாக இருக்கிறவங்க இன்னொரு யூடியூப் போடும்போது அவங்க இதே விஷயத்தை பயன்படுத்தும் போது அவங்க மிகச்சிறந்த வார்த்தைகளை போட்டு அவங்க பேசத்தான் செய்வாங்க. அப்போது ஒரு லாங்குவேஜ், ஒரு மேனுடைய லாங்குவேஜ் என்பது ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அது அவங்களுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் லாங்குவேஜையும் டெப்த் ஆஃப் ஹிஸ் ஃபீலிங்ஸையும் பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கிளாஸ், ஒரு இனம். இப்போ நான் சொன்னேன், கிராமத்தில் இருக்க ஒரு விவசாய இனம், கூலி தொழிலாளி என்கின்ற ஒரு கிளாஸ், ஒரு மண்பாண்டம் செய்பவர்கள் என்பது ஒரு கிளாஸ், இப்படி வச்சிங்களேன். அப்போது அவங்கவுங்க என்ன கிளாஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குன்னு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒரு பொது பண்பு இருக்கும். நீங்கள் ஒரு லாங்குவேஜை பற்றி இப்படி ஜாதியை பற்றின்னு சொல்லலை, ஒரு பள்ளர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அவங்க அப்படி தான் அவங்க பேசுவாங்க, அப்படி தான் அது அவங்களுடைய லாங்குவேஜ். நம்ம இழிவாக சொல்லலை, சாரி, அப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்போது இந்த லாங்குவேஜுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கும். அவங்க எந்த கிளாஸில் இருக்காங்களோ அதுக்குன்னு ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்புறம் இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ங்கிறது ஒரு யூனிவர்சல் யூஸ், அது ஒரு யூனிவர்சல் யூஸ் தான் இருக்கும். இப்போது வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய போயம் அவருடைய ஹோம்லியஸ்ட் கம்போசிஷன், அதாவது இதில் ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்குது. ஒரு காமன் பெசண்ட்டினுடைய லாங்குவேஜ் வேறு, ஆனால் வேர்ட்ஸ்வொர்த் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹோம்லியஸ்ட் கம்போசிஷன் வச்சுக்குவார். ஒரு ஹோம்லியஸ்ட் கம்போசிஷன் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய போயம் ஒரு காமன் பெசண்ட்டினுடைய லாங்குவேஜிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஹோம்லியஸ்ட் ஒரு கிராமத்து மக்கள் அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டு ஒரு கம்போசிஷன் வச்சுக்குவார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காமன் பெசண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதைத்தான் ரியல்னு சொல்லுவீங்க. அப்போது ரியல்ங்கிற வேர்டு தப்பு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு காமன் மேன் சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் மேன் அவன் பேசுவான், அதான் ரியல் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் அந்த வேர்டை நீங்கள் பயன்படுத்த முடியுமா? அதனால் ரியல் என்ற வேர்டினுடைய யூசேஜே ஒரு ஆம்பிகுவஸாக இருக்குது. இந்த இடத்துல வேணால் ரியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆர்டினரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கவிஞர் எழுதுறதுங்கிறது ஒரு மெஜஸ்டிக்கல், ஒரு ஹையர் லெவல் லாங்குவேஜ். ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறது ஆர்டினரி லாங்குவேஜ், சாதாரண மொழி, அவ்வளோதான். அவங்க
தமிழ் தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து ரொம்ப உருவகம், இமேஜஸ், மெட்டஃபர்ஸ், பர்சானிஃபிகேஷன், பேத்தட்டிக் ஃபேலசி, ஆனமட்டப்பயா என்று நீங்கள் நினைக்கிற பெரிய பெரிய லிட்டரரி ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டுலாம் அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்க தங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லிவிடுவாங்க. அப்போ ஆர்டினரி லாங்குவேஜ்னு சொல்லு, ரியல் லாங்குவேஜ்னு சொல்லாத. அப்போ ரியல் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா அப்போ அவங்க பேசுகிறது தான் ரியல் லாங்குவேஜ்னு கிடையாது, அது ஒரு ஆர்டினரி லாங்குவேஜ் தான், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஒமிட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது த லாங்குவேஜ் ஆஃப் த ரஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை ஒரு சாதாரண ரஸ்டிக் என்பது இந்த இடத்துல நம்மளுடைய சொல்லலாம் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்தாள் அவர் பயன்படுத்துகிற மொழியை லாங்குவேஜ் ஆஃப் பொயட்ரியாக நீங்கள் மாற்றணுன்னா அப்படியே நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதில் நிறைய விஷயங்களை ஒமிட் பண்ணணும், நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றணும். இப்படியெல்லாம் மாற்றி நிறைய ஒமிட் பண்ணி நீங்கள் ஒரு லாங்குவேஜ் ஆஃப் பொயட்ரியாக மாற்றலாம், யூஸ் பண்ணலாமே ஒழிய அவங்க லாங்குவேஜை அப்படியே நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியவே முடியாது. அதனால் இதை ரியல் லாங்குவேஜ்னு சொல்லாத, ஆர்டினரி லாங்குவேஜ் வேணால் சொல்லிட்டு போ அப்படிமா. சிலர்லாம் கிராமத்தில் பேசும்போது சும்மா வீட்டிலையே பெண்கள்லாம் இருப்பாங்க, சில வார்த்தைகள்லாம் டக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க, அது கெட்ட வார்த்தையாக இருக்கும். ஆனால் அதனால் வந்து அங்கே இருக்கிற அம்மாவோ அவருடைய மனைவியோ அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய வயது வந்த பெண்களோ அப்பா தப்பாக பேசுகிறாருன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவன் லாங்குவேஜ், அது அப்படி தான் பயன்படுத்துவான். சரி, இந்த லாங்குவேஜெல்லாம் நீங்கள் அப்படியே டக்குன்னு பயன்படுத்திடுவீங்களா? இப்போது நமக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாதுன்னு நானோ அல்லது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களோ எனக்கு தான் கெட்ட வார்த்தையோ பேச தெரியாது அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அப்போ நம்ம ஹம்பக், நம்ம பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். நமக்கு தெரியும் ஆனால் நம்ம பேச மாட்டோம் இல்லையா? ஆனால் இப்போ நமக்கு தெரியும், பேச மாட்டோம், இதுதான் நம்ம. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க தெரியும்னே அவனுக்கு தெரியாது, அவனுக்கு சாதாரண லாங்குவேஜே, அவனுக்கு ஆர்டினரி லாங்குவேஜே நிறைய ஒரு சென்டென்ஸுக்கு 2 கெட்ட வார்த்தை உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான், அம்பட்டு பேசிகிட்டே இருப்பான். வீட்லேயும் பேசுவான், நண்பர்கள்ட்ட பேசுவான், எங்கே வேணாலும் பேசுவான், அவங்க கவலையப்பட மாட்டாங்க இல்லையா? அப்போது நீங்கள் அந்த லாங்குவேஜை போய் நான் வந்து ஒரு லாங்குவேஜை பொயட்ரிக்கு பயன்படுத்தி பாருங்களேன், அப்படியே நீங்கள் பயன்படுத்திடுவீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய அதில் ஒமிட் பண்ணணும், நிறைய லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும். மாற்றினீங்கன்னா தான் லாங்குவேஜை பொயட்ரியாக மாறும். அதனால் இதை ரியல் லாங்குவேஜ்னு சொல்லாதீங்க, ஆர்டினரி லாங்குவேஜ்னு வேணால் சொல்லிக்க என்று காலரிட் இந்த விஷயத்தையும் இப்படி அப்ஜெக்ட் பண்ணுறார். கடைசியாக தி லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை த ரஸ்டிக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். இந்த ரஸ்டிக்ஸ் இருக்காங்கல்ல, இந்த கிராமத்து சாதாரண கல்வி அறிவில்லாத பாமர மக்கள்னு வச்சுக்கோங்க, இவங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு நாட்டுக்கு நாடு இவர்கள் வேறு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு டான்டே அப்படின்னா இட்டாலியில் கொண்டாடக்கூடிய ஒரு கவிஞன், த டிவைன் காமெடி என்று மிகச்சிறந்த நூல் எழுதின டான்டே அவருடைய ட்ரியடைஸ் அப்படின்னா அது ஒரு தியரி, அவர் தியரியில் சொல்கிறாரு. அந்த ட்ரியடைஸ் பேர் த இல்லஸ்ட்ரீசியஸ் வெர்னாக்குலர். அப்போ அந்த இல்லஸ்ட்ரீசியஸ் வெர்னாக்குலர் என்கின்ற தன்னுடைய ட்ரியடைஸில், அப்போ நீங்கள் இந்த இல்லஸ்ட்ரியஸ் வெர்னாக்குலர் இதை எழுதுனது டான்டே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த வெர்னாக்குலர் அதில் காமன் லாங்குவேஜ் ஆஃப் தி ரஸ்டிக்ஸ் எக்ஸிஸ்ட் டு எவ்ரிவேர் இன் பார்ட்ஸ். என்ன சொல்கிறேன்னா, இந்த காமன் லாங்குவேஜ் ஆஃப் த ரஸ்டிக் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். நோவேர் ஆஸ் அ ஹோல், அதாவது இங்கே ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கிராமம் வேறு, இன்னொரு ஊரில், இன்னொரு நாட்டில், இன்னொரு மாநிலத்தில் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் வேறு மாதிரி இருக்கும், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இதுதான் ஒரு ரஸ்டிக் லாங்குவேஜ், ரஸ்டிக் பீப்புள் பேசுகிற லாங்குவேஜ் இதுதான் அப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? அதனால் அது எவ்ரிவேர் இன் பார்ட்ஸ், பகுதிகளாகத்தான் இருக்குமே ஒழிய எந்த இடத்துலையும் அது ஹோலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. சொன்ன உடனே வேர்ட்ஸ்வொர்த் என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி அவருடைய தியரியில் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறார். இன் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், ஒரு பொயட்ரியில் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் என்பது இன் எ ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணுறார். இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்த உடனே வேர்ட்ஸ்வொர்த் ஓஹோ நம்ம சின்ன தவறு புரியுது அவருக்கு. புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய டெஃபினேஷன் ஆஃப் பொயட்ரியில் இன் எ ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், அதாவது உள் உணர்வின் கொந்தளிப்புள், பொயட்ரி இஸ் த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் இமோஷன் இன் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றார். அப்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் பேசுகிற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் அது கூட
அவர் சொல்கிறத சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா ஒரு காமன் அன்கல்டிவேட்டட் காமன் மைண்ட், ஒரு கல்டிவேட் ஆகாத, ஒரு பண்படாத ஒரு மனதானது மனதில் ஓவர் பவர்ட் பை எ ஸ்ட்ராங் பேஷன். அந்த ஒரு காமன் மேன் இருக்கான், ஒரு சாதாரண மனிதன், காமன் மைண்டு, ரொம்ப பண்படாத ஒரு மைண்டு உள்ளவனுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஷன். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன poetry is a spontaneous overflow of strong emotion. ஓகே, அந்த ஸ்ட்ராங் பேஷன் வந்துச்சுன்னா அந்த அந்த அப்படியே சொல்ல முடியாத ஒரு உணர்வு அப்படி கொந்தளிக்குது. அப்படின்னா ஒரு ரஸ்டிக் மேன், அவனுடைய வார்த்தைகள் புரோக்கன் வேர்ட்ஸாக தான் இருக்கும். அவனால் தொடர்ந்து பேசவே முடியாது. அவனுடைய வேர்ட்ஸ் புரோக்கன் வேர்ட்ஸாக இருக்கும். திரும்பி 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 அவன் சொன்ன வார்த்தைகளையும் சொன்ன ஃப்ரேஸஸையும் தான் பயன்படும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாதாரண மனிதன் நமக்கே அப்படி தான் ஆகும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா திரும்பி 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 சொன்ன வார்த்தைகளையே பேசிகிட்டே உட்காந்துருப்பீங்க. திரும்பி திரும்பி அதே செட் ஆஃப் வேர்ட்ஸு, அதே செட் ஆஃப் ஃப்ரேசஸ் தான் பேசுவோம். வார்த்தைகள் கண்டினியூஸாக வராது, சென்டென்ஸு முழுசாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இமோஷனில் இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ராங் பேஷனில் இருக்கும்போது காமன் அன்கல்டிவேட்டட் மைண்டுனால் அவன் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் புரோக்கன் வேர்ட்ஸாக தான் இருக்கும். அவன் வெளிப்படுத்துகின்ற வேர்ட்ஸ் திரும்பவும் ஒரே செட் ஆஃப் வேர்ட்ஸையும் ஃப்ரேசஸையும் தான் பயன்படுத்துவான். அதனால வேர்ட்ஸ் ஒர்த் இன் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டுன்னு தன்னுடைய இதுக்கு சேர்த்து கொண்டாலும் அதுவும் பயனில்லை. எனவே வேர்ட்ஸ்வொர்த் poetry, வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி ஆஃப் லாங்குவேஜ் டிக்ஷன் என்பது தவறானது என்று இதன் மூலமாக நம்ம காலரிட் சொல்லுகிறார். தேங்க்யூ.